நம்ம கூட இருக்க 4 பேர்கிட்ட பேசிட்டு இப்படி தான் அந்த உலகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஜாதி பெருமை பேசுறது வந்து எவன் ஜாதி பெருமை பேசுவான் அப்படின்னா அவன் குறுகிய சுற்றுச்சூழலை சுற்றி இருக்கிறான். அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அவன் அதை பேச தான் செய்வான். உண்மையிலே நம்மளுடைய ஜாதி பெருமை என்ன, இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த உலகம்னா என்ன, படிச்சுட்டான், இந்த நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டான்னா இதெல்லாம் தவிர்க்கப்படுவான். ஸோ அப்போது இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும், எக்ஸ்பெஷலி இந்தியா. ஏன்னா இந்தியாவில் தான் கேஸ்ட்ன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இந்த சினிமா வந்து அதை கனெக்ட் பண்ணும்போது இது எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வாக இந்த படம் இருக்கும். ஸோ அதனால் இந்த கேஸ்ட் ஒழியணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஆப்வியஸாக வரவேற்கணும். காமெடியன் யோகி பாபு அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோ கொடுப்போம். ஆனால் இந்த படத்தில் நடிகர் யோகி பாபுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ சூப்பராக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த குழந்தைய டேரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக, சூப்பராக நடிச்சிருக்குது. ஏன்னா பயங்கரமான இந்த பொண்ணு வந்து பயங்கர ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு அவங்க பேக்ரவுண்ட் அப்படிலாம் கிடையாது.